அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் எக்ஸாம் அப்ளிகேஷனில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றது 2 பகுதியாக உங்களுக்கு நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் முதல் பகுதியை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்வயமில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக 1/4/2025 அன்றைக்கி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட்டிருந்தாங்க. அதன்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷனுக்கு 1/4/2025 21/4/2025 வரை நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னும் 22/4/2025 அன்றைக்கி ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 23/4/2025 25/4/2025 இந்த 3 நாளில் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யார்னா நம்ம மிஸ்டேக்ஸ் செஞ்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான இந்த 3 நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் உங்களதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அனுப்ப முடியாதுன்றதுனால கொஞ்சம் இந்த 3 நாளை பயன்படுத்தி உங்களுடைய கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேரி அவுட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பதிவுகளாக நம்ம போட போகிறோம். அதில் முதல் பதிவு தான் இது. அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணும்பொழுது அந்த அப்ளிகேஷனில் 3 ப்ராசஸ் இருந்தது. ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன், 2வது அப்ளிகேஷன், 3வது பேமெண்ட்டுன்னு இருந்தது. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டில் கேண்டிடேட்ஸோட நேமு, ஃபாதர்ஸ் நேம், ஜெண்டர் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதே தான் அப்ளிகேஷனில் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது கேண்டிடேட்ஸ் நேமு, ஃபாதர்ஸ் நேமில் இல்லை டேட் ஆஃப் பர்த், மதர்ஸ் நேம், நேஷ்னாலிட்டி, ஜெண்டர், டொமைசில் ஸ்டேட்டு, ஐடென்டிட்டி டைப் அதாவது பேன் கார்டோ ஆதார் கார்டோ அந்த மாதிரி, கேண்டிடேட்டோட இமெயில், இஃப் யூ ஆர் ஏ பிடபிள்யூடி கேண்டிடேட் பர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட் எஸ் ஆர் நோ இதில் ஏதாவது நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கேற்றார் போல் இங்கே கரெக்ஷன்ஸ் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரிமிசஸ் நம்பர், சப் லொக்காலிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு இதில் ஏதாவது நீங்கள் தவறுகள் ஏதாவது செஞ்சுருந்தாலோ அல்லது கரெக்ஷன்ஸ் மேற்கொள்ளணும்னு நினச்சாலோ இதில் பண்ணலாம். அடுத்தது மொபைல் நம்பரும் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இந்த மொபைல் நம்பரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இங்கே நீங்கள் மேற்கொள்ளலாம். 3வதாக காலேஜ் டீட்டெயில்ஸ். இந்த காலேஜ் டீட்டெயில்ஸில் வரும்பொழுது உங்களுக்கு கரண்ட் ரோல்னு இருக்கும். கரண்ட் ரோலில் நீங்கள் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேட் தமிழ்நாடு. அடுத்தது சிட்டி, காலேஜ் ஆர் ஆர்கனைசேஷன் லொக்கேஷனில் சில பேர் சென்னைக்கு பதிலாக நாங்கள் சேலம், ஈரோடு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம், இப்போ மாற்ற முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி நீங்கள் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற காலேஜஸில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சிட்டின்னு இருக்கிற இடத்துல சென்னைன்னும், யூனிவர்சிட்டி நேம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னைன்றதும் செலக்ட் பண்ணிங்க. வேறு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் அந்த யூனிவர்சிட்டி எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரை நீங்கள் போடுங்க. திருநெல்வேலின்னு இருந்ததுன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, சேலம்னு இருந்ததுன்னா பெரியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர்னு இருந்ததுன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட லொக்கேஷனை அங்கே போட்டுருங்க. நேம் ஆஃப் த காலேஜ் நீங்கள் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜ் லிஸ்ட்டு வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரோல் நம்பரும் என்ரோல்மெண்ட் நம்பரும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் நம்பரை நீங்கள் போடுங்க. சப்போஸ் மாற்றி போட்டிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதுக்கான கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு அகடமிக் பேங்க் கிரெடிட்ஸ் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதை போடுங்க. ஹவு டிட் யூ நோ அபவுட் தீஸ் கோர்ஸு, மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் த கோர்ஸ் இந்த மாதிரி கேள்விகளுக்கு சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் தான்
நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறது. அந்த கோர்ஸ் டீட்டெயிலில் நான் டேக்கும் ஷிஃப்ட்டுக்கும் நான் மாற்றி கொடுத்துட்டேன், இல்லை கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் இருக்குது. இதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் அப்லோடில் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். இதில் ஃபோட்டோவுக்கு பதிலாக சில பேர் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு அதெல்லாம் நான் வந்து தவறுதலாக நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரும். சிக்னேச்சரும் அதே மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளும் ஹால் டிக்கெட்லேயும் இது தான் வருன்றதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னு வரும்போது ஜென்ரல் கொடுத்தவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்காது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கொடுத்தவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் அப்போ கொடுக்கும்போது வியூ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் பாருங்கள். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ்னு வரும். இந்த எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸில் 4 சாய்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சிட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்டு, ஃபோர்த்துன்னு இருக்கும். இந்த எக்ஸாம் சிட்டி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா எந்த சாய்ஸை நீங்கள் மாற்றம் விரும்புகிறீங்களோ அந்த சாய்ஸை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸ்வயம் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணுறதற்காக இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்ன்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்து நம்ம பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்குதா, அந்த பேமெண்ட்டை எப்படி பண்ணணும், இல்லை கேட்டகரி சர்டிஃபிகேட்டை எப்படி மாற்றலாம், உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில்ஸ்லேயோ இல்லை கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லேயோ இருக்கக்கூடிய சந்தேகங்களை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்ட் 2 இந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ட் 2ல் நம்ம பார்த்துடலாம். நன்றி.